தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். இங்கு உண்மையான இந்த பரிசுத்த வேத வசனத்திற்குரிய அர்த்தத்தை அறிய வேண்டுமானால் இந்த முழு வசனத்தையும் இந்த வசனத்தின் முன்புள்ள வசனத்தையும் படித்தாலே அர்த்தம் புரிந்துவிடும். இங்கு மன்னிப்பும் கொடுத்தல் பற்றியும் குறிப்பிடுகின்றார் நம்ம இயேசு கிறிஸ்து. இந்த முழு வசனத்தையும் அப்படியே மறைத்து நமது போதகர்கள் பேசுவது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி சபைக்கு கடவுளுக்கு பணத்தை எள்ளி கொடுங்கள் என்று பேசுவார்கள். அது தவறு. கடவுளுக்கு பணம் தேவையில்லை. அதாவது இங்கு நீங்கள் கொஞ்சமாக மன்னித்தால் உங்களுக்கு தேவன் கொஞ்சமாகவே ஆசீர்வாதமும் தருகிறார். நம் தேவன் திரட்சியான மன்னிப்பும் திரட்சியான ஆசீர்வாதமும் கொடுக்கிறவர். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் என்பது உற்சாகமாய் மன்னிப்பு கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு சீசர்களுக்கு சொல்லி தந்த முதல் ஜெபத்தில் மன்னிப்பை குறித்து ஞாபகப்படுத்துகிறார். கொடுத்தல் என்பது விதைத்தல். நாம் விதை விதைத்துவிட்டு பலாமரம் வரும் என்றால் வராது. வேப்ப விதை விதைத்துவிட்டு நாம் ஆப்பிள் பழம் மரம் வரும் என்றால் வரவே வராது. கசப்பான வேப்ப மரமே வரும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஒரு நல்ல விதை மூலம் அநேக நல்ல பழங்கள் கிடைக்கும். நீங்களும் அநேக நல்ல விதையுங்கள். அமுக்கி குலுக்கி நிறைய அன்பை விதையுங்கள், கொடுங்கள். அப்பொழுது அதுபோல அளவில்லாமல் நல்லவர் கெட்டவர் என்று இல்லாமல் தாழ்ந்தவர் உயர்ந்தவர் என்று பாராமல் அன்பையும் மன்னிப்பையும் கொடுத்து விதையுங்கள். தீமையை மட்டும் விதைக்கவே வேண்டாம். பகைமையும் ஒருவருக்கொருவர் விதைக்கவே வேண்டாம். ஒருவர் செய்த தீமையை நீங்கள் நன்மை என்ற அன்பின் மூலம் மன்னியுங்கள். அப்பொழுது நம் தேவனும் உங்களுக்கு தேவ அன்பின் அளவில்லா ஆசீர்வாதம் தந்து நீங்கள் தெரிந்தும் தெரியாத செய்த தவற்றைய தேவனும் மன்னிப்பார், ஆசீர்வதிப்பார். இதுவே தான் சத்தியம். ஆமேன். God bless you.